கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 6வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தர் விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் யார் கைக்கொள்ள வேண்டும்? இஸ்ரவேலனும் அவன் குமாரனும் குமாரத்தியும். யாருக்கு பயந்து கர்த்தர் விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும்? தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்து எப்போதெல்லாம் அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள வேண்டும்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். கர்த்தர் விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினால் நீடித்திருப்பது எது? வாழ்நாட்கள். இஸ்ரவேலர்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக போதிக்கப்பட்டவை எவை? கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும். இஸ்ரவேலர்கள் எந்த தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவார்கள்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில். கர்த்தர் கற்பித்த கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்களின்படி செய்ய இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சாவதானமாய். டேஷ் கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் டேஷ் கர்த்தர். இஸ்ரவேலே ஒருவரே. தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும். கர்த்தர் கட்டளையிடுகிற வார்த்தைகள் இஸ்ரவேலர்களுக்கு எங்கு இருக்க வேண்டும்? இஸ்ரவேலின் இருதயத்தில். மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை இஸ்ரவேலன் யாருக்கு போதிக்க வேண்டும்? தன் பிள்ளைகளுக்கு. மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை இஸ்ரவேலன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும்? கருத்தாய். மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை இஸ்ரவேலன் தன் பிள்ளைகளுக்கு எங்கு உட்கார்ந்திருக்கிற போது போதிக்க வேண்டும்? தன் வீட்டில். மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை இஸ்ரவேலன் தன் பிள்ளைகளுக்கு எங்கு நடக்கிற போது போதிக்க வேண்டும்? வழியில். மோசே கட்டளையிட்ட வார்த்தைகளை இஸ்ரவேலன் தன் பிள்ளைகளுக்கு எப்போதெல்லாம் போதிக்க வேண்டும்? தன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது.
கர்த்தருடைய வார்த்தைகளை இஸ்ரவேலன் எங்கு அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும்? தன் கையின் மேல். கர்த்தருடைய வார்த்தைகள் கண்களுக்கு நடுவே எப்படி இருக்க வேண்டும்? ஞாபகக் குறியாய். கர்த்தரின் வார்த்தைகளை வீட்டில் எங்கெங்கே எழுதி வைக்க வேண்டும்? வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும். இஸ்ரவேலருக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் யாருக்கு ஆணையிட்டிருந்தார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் யார்? இஸ்ரவேலின் பிதாக்கள். சோதனை கேள்வி 1. ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக கட்டளைகள் கொடுக்கப்பட்டன? ஏ, சத்ருவுக்கு பயந்திருக்க. பி, யாருக்கும் பயப்படாதிருக்க. சி, கர்த்தருக்கு பயந்திருக்க. டி, தீமைக்கு அஞ்சி இருக்க. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலரை ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் கர்த்தர் பிரவேசிக்க பண்ணும்போது அவர்கள் கட்டாத எதை கொடுப்பார்? வசதியான பெரிய பட்டணங்களை. இஸ்ரவேலர் தேசத்தில் பிரவேசிக்கும் போது எவைகளால் நிரம்பிய வீடுகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார்? அவர்கள் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள். இஸ்ரவேலர் தேசத்தில் பிரவேசிக்கும் போது அவர்கள் வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற எவைகளை கர்த்தர் கொடுப்பார்? துறவுகளை. இஸ்ரவேலர் நடாத எவைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார்? திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும். தேசத்தில் சாப்பிட்டு திருப்தியாகும் போது இஸ்ரவேலர் யாரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தரை. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு செய்ய வேண்டியது என்ன? ஆராதனை. கர்த்தருக்கு பயந்து எதை கொண்டே ஆணையிட வேண்டும்? அவருடைய நாமத்தை கொண்டு. யாரை பின்பற்றக் கூடாது என்று இஸ்ரவேலரிடம் கூறப்பட்டது? அந்நிய தேவர்களை. சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றினால் இஸ்ரவேலர்கள் மேல் மூளுவது எது? கர்த்தருடைய கோபம். சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றினால் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலர்கள் மேல் மூண்டு என்ன செய்வார்? பூமியில் வைக்காமல் அழித்து போடுவார். உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் டேஷ் தேவனாயிருக்கிறாரே.
எரிச்சலுள்ள. தேவனாகிய கர்த்தரை டேஷ் பாராதிருப்பீர்களாக. பரீட்சை. இஸ்ரவேலர்கள் எங்கு செய்தது போல தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருக்க வேண்டும்? மாசாவில். கர்த்தர் கற்பித்த எவைகளை கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும்? அவருடைய கற்பனைகள், சாட்சிகள், கட்டளைகள். கர்த்தர் கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் இஸ்ரவேலர்கள் எப்படி கைக்கொள்ள வேண்டும்? கருத்தாய். கர்த்தர் தாம் சொன்னபடி யாரையெல்லாம் இஸ்ரவேலின் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவார்? அவன் சத்துருக்களை எல்லாம். கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறதை செய்ய வேண்டும்? செம்மையும் நன்மையுமாய். தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று இஸ்ரவேலர்களிடத்தில் கேட்பவன் யார்? அவன் புத்திரன். தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று இஸ்ரவேலர்களிடத்தில் உன் புத்திரன் எப்போது கேட்பான்? நாளைக்கு. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் யாருக்கு அடிமைகளாய் இருந்தார்கள்? பார்வோனுக்கு. சோதனை கேள்வி 2. கர்த்தர் விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஜனங்கள் கைக்கொண்டால் அவர்களுடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கும் என்று மோசே சொன்னார்? ஏ நிறைவாக இருக்கும், பி திருப்தியாக இருக்கும், சி செழிப்பாக இருக்கும், டி நீடித்து இருக்கும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எதினாலே இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? பலத்த கையினாலே. இஸ்ரவேலர் பார்வோனுக்கு அடிமையாய் இருந்ததையும் கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும் யாரிடம் கூற வேண்டும்? அவர்கள் புத்திரரிடம். கர்த்தர் இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக எவைகளை விளங்க பண்ணினார்? கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும். கர்த்தர் இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் எங்கு விளங்க பண்ணினார்? எகிப்தின் மேல். கர்த்தர் இஸ்ரவேலர்கள் கண்களுக்கு முன்பாக கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் யார் மேல் விளங்க பண்ணினார்? பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும். தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து எல்லா கட்டளைகளின்படியேயும் செய்ய கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு ஏன் கட்டளையிட்டார்?
அவர்களை உயிரோடே காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருக்கிறதற்கும். கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய எப்படி இருக்க வேண்டும்? சாவதானமாய். கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய எங்கு சாவதானமாயிருக்க வேண்டும்? அவர் சமூகத்தில். கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய அவர் சமூகத்தில் சாவதானமாய் இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நீதியாய். எவைகளின்படி செய்ய சாவதானமாயிருந்தால் அது நீதியாய் இருக்கும் என்று மோசே கூறினார்? கர்த்தரின் எல்லா கட்டளைகளின்படி. சோதனை கேள்வி 3. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுக்கிற தேசத்தில் என்ன ஓடும்? ஏ பாலும் நெய்யும், பி ஜீவ நீரூற்று, சி ஓடைகளும் நீரூற்றுகளும், டி பாலும் தேனும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நீ கர்த்தருடைய வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. ஆமேன்.